பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துறேன். மீண்டுமாக இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதமன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். உங்களின் மேல் அவர் நோக்கம், திட்டம், தரிசனம் பெரிதாக இருக்கிறபடினால் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆபத்துகள், பொல்லாப்புகள் எல்லாத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். காரணம், தேவன் உங்கள் எல்லா சூழ்நிலையும் உங்களை நேசிக்கிற தேவன். இந்த காலை வேளையில கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று எரேமியா 31:3 கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அநாதி சிநேகம், காருண்யம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த காலவெளியில் எல்லா நிலையிலும் திக்கற்ற நிலைமை, பலவீன நிலைமை, போராட்ட நிலைமை, விடுதலையற்ற நிலைமையில காணப்படலாம். அன்றைக்கும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது, துரோகம் செய்து சிறையிருப்புக்குள் போனார்கள். ஆனால் ஆண்டவர் தமது தீர்க்கதரிசியை கொண்டு சிறையிருப்பின் நடுவிலே ஒரு புதுப்பித்தலான தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுத்து தேற்றுகிறார். உங்களுக்கு கூட இன்னைக்கு நிறைய பக்கத்தில் ஒரு சிறையிருப்பு இருக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற நேசத்தை யோசித்து பாருங்கள். அது இந்த பூமியில், இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எந்த சிநேகத்தை விட, நீங்கள் நேசிக்கிற அல்லது உங்களை நேசிக்கிற எந்த மனிதனை விட ஒரு விசேஷித்தமானது அநாதி சிநேகம், எவர் லாஸ்டிங் லவ். அநாதி சிநேகம், ஈடு கட்ட முடியாத, வேல்யூ பண்ண முடியாத, யாராலையும் சிநேகிக்க முடியாத ஒரு விலையேற பெற்ற அன்புதான் அநாதி சிநேகம். காரணம், பாவிகளாய் இருக்கையில் கர்த்தர் நமக்காக மரித்ததினால் அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை சிநேகிக்கிற நேசம் அது விலையேற பெற்றது. அதை அந்த நேசம் நம்மை தூக்கி எடுக்கும், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். சிறையிருப்பின் மத்தியில் இருந்த ஜனங்களுக்குத்தான் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். காருண்யம் என்றால் என்ன? இரக்கம், கிருபை. ஒரு தகுதி இல்லை, ஆனாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை கை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்றால் என்னுடைய கிருபையினாலே உன்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறேன். அகைன், மீண்டுமாய் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். தூரமாய் ஒருவள் இருக்கலாம், ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், எனக்கு ஆண்டோருக்கு நிறைய இடைவெளி வந்துருச்சுன்னு சொல்லலாம், ஒரு குற்ற மனசாட்சியில் இருக்கலாம், நான் அடிக்கடி விழுந்துடுறேன்னு சொல்லலாம், அல்லது என்னால் ஆண்டோருக்கு ஊழிய செய்ய முடியாது, இன்னும் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது, நான் விட்டுட்டேன், எல்லாமே போயிடுச்சு, தூரமாயிட்டேன், ஆண்டவர் என்னை மீண்டும் அவர் சிநேகிக்க மாட்டார், என்னை தேவன் ஒருவேளை விட்டு விடுவார், இப்படியெல்லாம் பிசாசு தூண்டுவான். உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள உறவை பிரிக்கிறதுக்கு தான் பிசாசுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் தமது அன்பினால் உங்களை இழுத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் கயிறால் உன்னை கட்டி இழுக்கிறேன்னு சொல்றார் பாருங்க. அந்த அன்பு தான் சிலுவையில் வெளிப்பட்டது. அந்த அன்பு தான் அவர் நமக்காக பாவங்களை சுமந்து தம்முடைய ஜீவனை கொடுக்க வைத்தது. இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். எவ்வளவு சிறையிருப்பு இருந்தாலும், எவ்வளவு வேதனை, துக்கம் இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய சிநேகத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய காரியத்துக்குள் இருக்கிறீர்கள். மறுபடியும் உங்களை அவர் சிநேகிக்கிறார், மறுபடியும் உங்களை இழுக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? அநேக வாலிப பிள்ளைகள் பாருங்கள், ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறதுக்கு காரணம் என்ன? குற்ற மனசாட்சி, வேதனை. அநேக கணவன் மனைவி வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கை இன்னைக்கு தொய்ந்து சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? அநேக காலகட்டத்தில் தேவனை சரியாக நேசிக்க முடியாமல், தேவனுக்குள்ள நாம் விட்டு கொடுக்க முடியாமல் போயிடுறோம். இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுகிறார். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அநாதி சிநேகத்தை மறந்து விடாதிருங்கள், அவருடைய காருண்யத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயம் சேர்த்துக் கொள்வார். பரலோக பிதாவே, அநாதி சிநேகத்தையும் ஆண்டவருடைய காருண்யத்தையும் ஒவ்வொருக்குள் வைத்து நடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. எங்கும் போக விடாதபடி, எங்கும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் உம்முடைய கரத்திலே தான் நீர் வைத்து இதுவரை நடத்தி இருக்கிறப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள் இருந்தாலும் உம்முடைய அநாதி சிநேகம் மாறவில்லை, உம்முடைய காருண்யம் மாறவில்லை. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனைப்படி உள்ளத்தை இப்பொழுது நீ இழுத்துக்கொள்ளும், ஒவ்வொருடைய வாழ்க்கை இழுத்துக்கொள்ளும். உலகத்தோடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோடு, ஆண்டவரை பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, தேவ சித்தமில்லாத சூழ்நிலையோடு கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விடுதலையாக்கும்படி
விடுவிக்கும்படி, சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்மை விட்டு தூரம் போனாலும் நீர் பக்கமாக இழுத்து சேர்த்து கொள்கிற அந்த காருண்யம், ஆண்டவருடைய அன்பு, இரக்கம், தயவு ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருத்தர் மேலும் இறங்குவதாக. அநாதி சிநேகம் யாரிடத்திலும் கிடைக்காதது அந்த வெளியேறப்பட்ட சிநேகத்திலே ஒப்பு கொடுக்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்குள் அந்த அநாதி சிநேகம் இறங்கட்டும். காருண்யத்தில் எல்லா சூழ்நிலையிலும் இவர்களை இழுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மறுபடியும் உம்மை நேசிக்க, துதிக்க, ஆராதிக்க, பலனடைய, ஜெபிக்க, ஊழியம் செய்ய, பிரகாசிக்க இப்பொழுது வல்லமை தொடுவதாக. இதுவரைக்கும் இருந்த அத்தனை சத்துருவின் திட்டங்களும் உம்முடைய நேசத்தை விட்டு, சிநேகத்தை விட்டு, உம்முடைய காரணத்தை விட்டு தூரமாக்கின அத்தனை குழப்பங்களையும், பிசாசுடைய நூதனமான திட்டங்களையும், எல்லா மனுஷீக பலவீன ஆவிகளையும் துரத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருக்குள் வல்லமை பாய்வதாக. ஒவ்வொருடைய சிறையிருப்பை திருப்புவீராக. வியாதியோ, வேதனையோ, துக்கமோ, கண்ணீரோ, பாடுகளோ, பிசாசின் நூதனமான திட்டங்களோ விலகி ஓடட்டும் அப்பா. இயேசுவின் சிநேகம், இயேசுவின் காருண்யம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கிருபை மறைக்கட்டும். ஜெயம் தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார். கவலைப்படாதீங்க.